நமது தென்னிந்தியா எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அசோசியேஷனுடைய அனைத்து தொழில் சார்ந்த உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூனிவர்சல் காம்போ போர்டெலாம் போடுறோம். இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த பேக் லைட் சில இதில் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது, சில இதில் ஓவர் பிரைட் இருக்குது, சில இதில் ரொம்ப டிம்மாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே நம்ம இந்த ட்ரைனிங்லலாம் பார்த்த மாதிரி இந்த கரண்ட் ரெசிஸ்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம பேக்லைட் டிரைவ் செக்ஷனு. இதில் இந்த எஸ்எம்டி டயோட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட் ரெசிஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டரை நம்ம இப்போ ஆஃப் ஆகிடுது, பேக்லைட் ஆன் ஆன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் வோல்டிங் அதிகமாக போகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 1 by 1 இந்த ரெசிஸ்டரை பாருங்கள் நம்ம ரிமூவ் பண்ணி விடுவோம், இல்லை ஆடு பண்ணுவோம். இப்போ அந்த பேக்லைட் இஷ்யூஸ் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த போர்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிடபிள்யூஎம் பல்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சர்வீஸ் மோட்லேயே அந்த சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுகள் இந்த மில்லி ஆம்பியரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா SP3P5212E அப்படின்ற போர்டு. இப்போ இதோட சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணுவோம். சர்வீஸ் மோடு பார்த்திங்கன்னா இதில் சோர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. சோர்ஸ் ப்ரெஸ் பண்ண உடனே 208 ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் சர்வீஸ் பேட்டர்ன் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த சர்வீஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்கும் நம்ம ஆல்ரெடி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். அந்த பேனல் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தெரியும். உங்களுக்கு ஜெனரல் செட்டிங்கு, பிக்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இப்போ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பேக் லைட் அட்ஜஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் பாருங்கள் கரண்ட் இன்புட் அப்படின்றது, அந்த கரண்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன இன்புட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் லைட் இன்வெர்ட்டர் ஆன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்லைட் கரண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 200 மில்லி ஆம்பியரை, 250 மில்லி ஆம்பியரு, 300 மில்லி ஆம்பியரு, 350 மில்லி ஆம்பியரு, 400 மில்லி ஆம்பியரு, 450, 500, 550, 600. இப்போ ஒவ்வொரு மில்லி ஆம்பியரை டைரெக்டாக இந்த சர்வீஸ் கோட்லேயே செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் பேக்லைட் டல்லாக இருக்குது, டிம்மாக இருக்குது. 200 மில்லி ஆம்பியரில் இப்போ இருக்குது இந்த செலெக்ஷனு. பாருங்கள் டல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது பிடபிள்யூஎம் பல்சஸ் மூலிமா அந்த பேக்லைட்டோட ஆம்பியரை இன்க்ரீஸ் பண்ணுறது. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக்லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த டிவிக்கான எவ்வளோ கரண்ட்டோ அது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் லெவலை 550 மில்லி ஆம்பியர் செலக்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இதோட நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா OnePlus அப்படின்ற ஒரு டிவி இது. இப்போ இந்த OnePlus டிவிக்கு ஏற்கனவே உள்ள மதர் போர்டில் பார்த்திங்கன்னா அதோட பேக் சைட்லலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டிக்கரில் பார்த்திங்கன்னா இல்லை பிரிண்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேக்லைட் லிமிட் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 35 to 85 வோல்ட்டு, 200 மில்லி ஆம்பியர் to 800 மில்லி ஆம்பியர், 25 வாட்ஸு. இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு உங்களுக்கு 500 மில்லி ஆம்பியர் இந்த டிவி அதோட மதர் போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தது காம்போ போர்டில் 500 மில்லி ஆம்பியர். இப்போ 500 to 550 மில்லி ஆம்பியர் நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் லெவல் நமக்கு ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே உள்ள அதோட பழைய மதர் போர்டில் அந்த பிசிபியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேக்லைட்டோட ஆம்பியர் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 200 மில்லி ஆம்பியரு இந்த மாதிரி வெளியில் போடுவாங்க பாருங்கள், 700 மில்லி ஆம்பியர். இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம கண்டிப்பாக
இந்த பேக்லைட் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம இதை வந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த போர்டு வந்து ஃபெயிலியர் இல்லாமல், இல்லை பேக்லைட் வந்து ரிப்பீட்டடாக அது போகாமையும் உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ வரதெல்லாம் அந்த பிடபிள்யூஎம் பல்சஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் மோட்லேயே இந்த பேக்லைட்டு ஆம்பியர்லாம் செலக்ட் பண்ணுறது வந்து கொடுத்துட்டாங்க ஈஸியாக. அதனால் நீங்கள் இனிமேல் வந்து இந்த பேக்லைட் பிரைட்னஸ் லெவலு இல்லை பேக்லைட் லோவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த சர்வீஸ் மோடுக்குள்ளே போயிட்டு பேக்லைட் அட்ஜஸ்ட்டில் இந்த பேக்லைட் கரண்ட் அப்படின்றதில் வந்து நீங்கள் போய் செலக்ட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி உள்ள உங்கள் மதர் போர்டில் டிஃபைட்டிவ் போர்டில் வந்து என்ன மாதிரியான மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்கன்ற பார்த்துட்டு இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா சில டைமில் நீங்கள் அதிகமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கரண்ட் ரேட் அதிகமானுச்சுன்னா சில நேரத்தில் பேக்லைட்டும் போயிடும். அதனால் ஒரு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மில்லி ஆம்பியரை நீங்கள் அதில் பார்த்துக்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பேக்லைட்டோட வோல்ட்டை வச்சு ஆம்பியர் கால்குலேட் பண்ண தெரியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் அது தெரியும். அது மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இல்லை பிரைட்னஸ் லெவலில் பார்த்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேட்டர்னில் உள்ள இந்த மாதிரி ஆம்பியரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பேக்லைட் இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு விரல் நுனியில் சிறு தகவலுக்காக தென்னிந்திய பொதுச் செயலாளர் சான்வி சரவணன். நன்றி, வணக்கம்.